டெத் மார்ச் வை ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா? ஹாய், உங்களுடன் கதைப்பது ஹர்ஷா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெர்னர் ஹெட்சக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு. என்ன டாக்குமெண்ட்ரி அப்படின்னா, என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு. அது எங்கே எடுக்கிறாரு அப்படின்னா, அண்டார்டிகாவில் எடுக்கிறாரு. அங்கே சந்தித்த மனிதர்களை பற்றி, அதுக்கப்புறம் அங்கே அவர் பார்த்தது எல்லாம் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறாரு. அதில் இருக்கிற ஒரு சீன் தான் வந்துட்டு இந்த கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் இருக்கிற பெண் குயின் வந்துட்டு கூட்டத்தை விட்டுட்டு உணவையும் தேடாமல் மலையை நோக்கி உள்ளே போகுது. பனிமலையை நோக்கி உள்ளே போகுது. 70 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி. அதை வெர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெத் மார்ச் அப்படின்னு சொல்கிறாரு, மரண பயணம். ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா, பொதுவாகவே பெண் குயின்ஸ் எல்லாம் வந்துட்டு உணவுக்காக கடல் பக்கத்தில் தான் இருக்கும். ரொம்ப பனிக்குள்ளே போகாது, பனிமலை நோக்கி போகாது. ஸோ அப்படி போகுது அப்படின்னா அது வந்துட்டு டெத்தை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறக்காக இவர் வந்துட்டு டெத் மார்ச் அப்படின்னு சொல்கிறாரு. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை அது வந்து திசை மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒயிட் ஹவுஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கப்புறம் வந்துட்டு பெண் குயின் இவங்க 2 பேரும் கை கோர்த்துட்டு மலையை நோக்கி நடந்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க. பெண் குயின் கையில் வந்துட்டு அமெரிக்காவோட கொடி இருந்திருக்கு. கீழே வந்துட்டு என்ன லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, பெண் குயினை ஏற்றுக்கொள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க மலையில் வந்து கிரீன்லாந்து கொடி இருக்குது. இப்போ இதை என்ன ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, பேசிக்காக பார்த்தா பெண் குயின்ஸ் வந்துட்டு கிரீன்லாந்தில் வாழாது. பெண் குயின் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வாழும், நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வாழாது. கிரீன்லாந்து வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க மாற்றி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ் எல்லோரும் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த பெண் குயின்னு நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ட்ரெண்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி புதுசாக யாராவது சோசியல் மீடியாக்குள்ளே வரவங்களுக்கு இது ஒரு என்கரேஜிங் வீடியோவாக இருக்கும். என்னென்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். எப்பாவது ஒரு நாள் நம்மளோட வீடியோவும் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகலாம். அது வரைக்கும் காத்துட்ருப்போம். நீங்கள் யாராவது புதுசாக சோசியல் மீடியாக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், பாய் பாய்.